தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கியமான செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய முக்கிய செய்திகளாக நேற்று அனுராதபுரம் நீதிமன்றத்தில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக வழக்கு ஒன்று நடைபெற்றது தானே. அதில் ஒரு சின்ன குழப்பங்களும் ஒரு சில கேள்விகளும் இருக்கின்றன. அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய யாழ்ப்பாண பயணம் ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருக்கிறது. ஒரு சில விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் தற்போதைய அரசாங்கம் நாட்டை எப்படி ஆள்வதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கின்றார். எனவே அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் ரணில் விக்ரமசிங்க அவர்கள், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இங்கே லண்டனுக்கு வந்திருக்கின்றார். அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் உட்பட இன்று ஒரு முக்கியமான கேலி சித்திரம் இருக்கிறது. இன்று இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம். அதனையும் பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். வடக்கில் வாழும் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் எனவும் வடக்கு மக்கள் தங்கள் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் சொல்லியிருக்கின்றார். இந்த கருத்து அவர் அடிக்கடி சொல்ற கருத்து தான். ஆனால் சொல்லியிருக்கிற இடம் தான் முக்கியமானது. இப்போ இதே மாதிரி ஒரு கருத்தை யாழ்ப்பாணத்தில் சொல்றது பெரிய ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் இல்லை. ஆனால் இந்த கருத்தை குருநாகல்ல வச்சு சொல்லியிருக்கார். சிங்கள மக்கள் மத்தியில் உரையாற்றியக்குள்ள குருநாகல்ல வச்சு சொல்லியிருக்கார். இந்த மாதிரி வடக்கு மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம், அவர்கள் எங்கள் மேல மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி குருநாகலில் வைத்து உரையாற்றி இருக்கின்றார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கத்தை விமர்சனம் செய்திருக்கிறார். என்ன சொல்றார் என்று சொன்னா, அரசாங்கம் எப்படி ஆட்சியை கொண்டு போறோம்னு தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்காம், என்னென்ன திட்டங்களை செயல்படுத்துறது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்களாம் சஜித் பிரேமதாசா சொல்லியிருக்கார். அதுக்கு அவர் சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னு சொன்னா, உப்பு இறக்குமதி ஆகுது, தேங்காயினுடைய விலை கூட இருக்குது, அரிசியினுடைய விலை கூடிட்டு சொல்லி காரணங்கள் சொல்லியிருக்கார். இதெல்லாம் பெரிய காரணங்கள் பாருங்க. கடந்த காலங்களில் லஞ்ச ஊழல் செய்து 60 மாடி கட்டிடத்தை கட்டி அதை அறகுறையில் விடுறது, அதில் மில்லியன் கணக்கில் ஊழல் செய்கிறது, நெடுஞ்சாலைகள் போடுறோம் என்று சொல்லி போட்டு அதில் ஊழல் செய்கிறது, தாமர கோபுரம் கட்டுறோம் என்று சொல்லி போட்டு அதில் ஊழல் செய்கிறது. இப்படி ஊழல் செய்யாத இடங்களே இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு ஓகே, அதெல்லாம் பெரிய திறமான ஆட்சி. இந்த தேங்காய் விலை கூடி போச்சு, மாங்காய் விலை கூடி போச்சு, இதுதான் உங்களோட பிரச்சனை. ஒருவேளை சஜித் பிரேமதாசா அவர்கள் ஜனாதிபதியாக வந்திருந்தா இப்போ இலங்கையில் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடி இருக்கும் பாருங்க. அதனால தான் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னால், புதிய அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் தேங்காய் விலை கூடி போச்சு, மாங்காய் விலை கூடி போச்சுன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே எதிர்க்கட்சி தானே சொல்லிக் கொண்டிருக்கட்டும், பரவாயில்லை. இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது. அந்த வகையில் 285 கைதிகள் விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள் இன்றைய நாளில். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 பெண் கைதிகளும் ஏனைய 279 ஆண் கைதிகளுமாக மொத்தம் 285 கைதிகள் விடுவிக்கப்பட இருக்கிறார்களாம். நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் இருப்பவர்கள், குற்றப்பணம் செலுத்த முடியாதவர்கள், சிறு குற்றங்கள் செய்தவர்கள் மற்றும் சிறைச்சாலைகளில் ஒழுக்கத்துடன் நடந்து கொண்டவர்கள், இந்த மாதிரியான அடிப்படையில் தெரிவு செய்யப்பட்ட 285 பேர் இன்று விடுதலை செய்யப்பட இருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இங்கே லண்டனுக்கு வந்திருக்கின்றார். லண்டனிலே அவர் ஊடக சந்திப்பு ஒன்றை மேற்கொள்ள இருக்கின்றார். அதாவது அல் ஜசீரா தொலைக்காட்சியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஊடக சந்திப்பில் அவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். அதில் அவர் முக்கியமான விஷயம் ஒன்று உரையாற்றி இருக்கிறார். என்று சொன்னால், நெருக்கடியான காலத்தில் எப்படி பொருளாதார கஷ்டத்திலிருந்து நாட்டை அவர் மீட்டெடுத்தார் என்பது சம்பந்தமாக அவர் உரையாற்ற இருப்பதாக சொல்லப்படுகின்றது. எனவே அது சம்பந்தமாக சர்வதேச ஊடகவியலாளர்களுக்கு அவர் விளக்கம் அளிப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் லண்டனிலே 10 நாட்கள் தங்கியிருப்பார் என தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய யாழ்ப்பாண பயணத்தில் ஒரு சர்ச்சை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கின்றது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளபிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால எங்கேயோ உட்கார்ந்திருந்து யோசிச்சிருந்து புதுசாக ஒரு பிள்ளை ஒன்றை கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அது என்னென்று சொன்னால், ஜனாதிபதி யாழ்ப்பாணம் வந்தவர் தானே, எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் தன்னுடைய சொந்த காரில் தான் வந்தவர் என்று சொல்லி இப்போ என்ன செய்தி பரப்பி கொண்டிருக்கிறாங்க என்று சொன்னால், சிங்கள பகுதிகளில் அவர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான 3 விமானங்களில், அது விமானங்களா ஹெலிகாப்டரான்னு தெரியல, 3 ஏர்கிராஃப்ட் என்று சொல்லி சொல்லப்படுது, 3
3 ஏர்கிராஃப்டில் வந்து அதை பயன்படுத்தி தானாம் யாழ்ப்பாணம் வந்தவராம் என்று சொல்லி அது ஒரு பெரிய குற்றம் என்று சொல்லி அதனால் வந்து காசு செலவழிச்சு போச்சு என்று சொல்லி இப்போ எல்லா இடம் சமூக வலைத்தளங்களில் செய்தி பரப்பப்பட்டு அதுக்கு கடைசியாக பாதுகாப்பு அமைச்சு இப்போ விளக்கம் பெற கொடுத்துருக்குது. என்ன சொல்லியிருக்கின்ற சொன்னால் இல்லை அப்படியெல்லாம் விமானப்படையினுடைய விமானங்கள் பயன்படுத்தப்படையில் ஜனாதிபதி அவர்கள் தனக்கு சொந்தமான வாகனத்தில் தான் வந்தவரே ஒழிய விமானப்படை விமானங்கள் வந்து பயன்படுத்தப்படையில் என்று சொல்லி கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்சவும் கோத்தபாய ராஜபக்சவும் தொட்டதுக்கெல்லாம் விமானங்களை பயன்படுத்தலாம், தொட்டதுக்கெல்லாம் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தலாம், மார்க்கெட்டில் மீன் வாங்க போகிறதுக்கும் ஹெலிகாப்டரில் போகலாம், அதுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை. அவையில் வந்து கொழும்பில் விற்கிற மரக்கறிகள் வாங்கி சாப்பிட மாட்டோம். அவைக்கண்டு ஸ்பெஷலாக கண்டி நுவரலியால் விளையிற ஃப்ரெஷ் மரக்கறிகள் வந்து விசேட வாகனங்களில் வந்து அவையோட மாளிகைகளுக்கு வந்து அனுப்பப்படும். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் செய்யலாம், பிரச்சனை இல்லை. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் போகிறதுக்கு விமானப்படை விமானத்தை பயன்படுத்தி போட்டாராம் என்று சொல்லி அது ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்லி வேலை மினக்கட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. எனவே பாதுகாப்பு அமைச்சு அதுக்கு ஒரு மறுப்பறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. நேற்று அனுராதபுரம் நீதிமன்றத்தில் மருத்துவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று நடந்தது தானே. அந்த வழக்கு வந்து இப்போ மே மாதம் 28ஆம் தேதிக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதி அனுராதபுரம் மாவட்ட நீதிபதி அவருடைய பேர் வந்து நாலக சஞ்சீவ ஜெயசூரிய அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால் போலீஸாருக்கு போய் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு எதிரான ஆதாரங்களை கொண்டு வாங்க, குற்றங்களை வந்து என்னென்று சொல்லுங்கன்னு சொல்லி. அப்போ இதில் ஒரு கேள்வி ஒன்று வருது என்னென்னு சொன்னால் அனுராதபுரம் போலீஸுக்கு இவ்வளோ நாளும் தெரியாதா டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் எதுக்கு மறைச்ச நீங்கள், என்ன கேள்வி கேட்டீங்கள், அவர் என்ன பிழை செய்தவர் என்று சொல்லி உங்களுக்கு தெரியாதா? ஏன்னு சொன்னால் இந்த வழக்கு வந்து ஏற்கனவே எடுக்கப்பட்டு தான் இப்போ பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. அதுக்கிடையில் நடுவில் வந்திருக்க யாழ்ப்பாணத்தில் வச்சு அவரை கைது செய்து கொண்டு வந்தீங்கள். அப்பையும் உங்களுக்கு தெரியாது. இன்றைக்கும் நீதிபதி சொல்லியிருக்கார் போய் ஆதாரங்களை கொண்டு வாங்க, என்ன குற்றம் செய்தவர் என்று சொல்லுங்கன்னு சொல்லி. ஆகவே அனுராதபுரம் போலீஸுக்கு தெரியாது அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து என்ன குற்றம் செய்தவர் என்று சொல்லி. இந்த வழக்கு வந்து ஒரு வினோதமான வழக்காக இருக்குது. இப்போ மே மாதம் 28ஆம் தேதி திரும்பி போய் அப்பயாவது ஏதாவது சொல்லினமா இல்லையான்னு சொல்லி தெரியல. இப்போ நான் நினைக்கிறேன் அனுராதபுரம் போலீஸுக்கு தெரியாத போல இருக்கு டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் என்ன பிளவிட்டவர் என்று சொல்லி. சிலவளை மறந்து போச்சுனமோ தெரியாது. இதுக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. அதாவது எங்களுடைய தமிழ் பத்திரிகைகள் இருக்கணும் தானே, தமிழ் பத்திரிகைகள், சில இணையதளங்கள், சில யூடியூபர்ஸ், இவை எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அனுராதபுரம் நீதிமன்றத்தில் அந்த கூட்டுக்குள்ளே விட்டுட்டு அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னால் சும்மா பக்கமாக விடிய சொல்லிக் கொண்டே இருப்பினோம். அவர் அந்த பிளவு விட்டவர், இந்த பிளவு விட்டவர், சாவச்சேரியில் அந்த பிளவு விட்டவர், அப்படி சொல்லி போட்டார், இப்படி சொல்லி போட்டார், அது இது என்று சொல்லி விடிய நீதிபதிக்கு டயர்ட் ஆகிற வரைக்கும் சாட்சி சொல்லக்கூடியாக்கெல்லாம் எங்களுடைய தமிழ் பத்திரிகைகளும் ஏனைய சில ஊடகங்களும். எனவே அனுராதபுரம் போலீஸ் பாவம் அவைக்கு வந்து தெரியாது டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து என்ன பிளவு விட்டவர் என்று சொல்லி. எனவே இவையில கூட்டிக் கொண்டே சாட்சி சொல்ல விட்டா இவியல் சும்மா அந்த மாதிரி சொல்லிவினோம், நல்லா போட்டு கொடுப்பினோம் என்று நான் நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க? அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம். இதனை வரைந்தவர் வந்து இலங்கையினுடைய பிரபலமான ஓவியர் அவந்த ஆர்டிக்கல அவரால் வரையப்பட்ட ஒரு கேலி சித்திரம். என்னென்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஒரு சாதாரண குடிமகன் வந்து ஒரு கையில் வந்து தேசிய கொடியை பிடிச்சிருக்கிறார். ஏன் தேசிய கொடியை பிடிச்சிருக்காருன்னு சொன்னால் இலங்கையினுடைய 77வது சுதந்திர தினம், மற்றது அவருக்கு நாட்டு பற்றி இருக்கின்றதை காட்டணுன்றதுக்காக தேசிய கொடியை பிடிச்சிருக்கார். மற்ற கையில் வந்து பாஸ்போர்ட்டை பிடிச்சிருக்கார். அது எதுக்குன்னு சொன்னால் எந்த நாட்டுக்கு போகலாம், எந்த நாட்டில் போய் செட்டில் ஆகலாம் என்று சொல்லி பார்க்குறார். எனவே இந்த கேலி சித்திரத்துக்குள்ளே வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்குது, உள்ளார்ந்த அர்த்தங்கள் நிறையவே இருக்குது. நாட்டில் இருக்கிற பெரும்பாலான இளைஞர் ஜோதிகள் வந்து நாட்டை விட்டு எப்படியாவது வெளியில் போகணும்னு தான் இன்ற வரைக்கும் சிந்திச்சு கொண்டிருக்கணும். அது வந்து இளைஞர் ஜோதிகளுடைய பிழையில் நாட்டில் இருக்கிற பொருளாதாரம் மற்றும் இதர பிரச்சனைகள்லாம் காரணம். எனவே இந்த கேலி சித்திரத்தை பார்க்கக்குள்ள நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.